Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய ஷிஜி தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இத பத்தி நம்ம முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டுப்போம். இன்னும் கொஞ்சம் வந்து அத வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து போட்டு இந்த வீடியோ வந்து நம்ம புதுசா வந்து மேக் பண்ணியிருக்கோம். என்ன அப்படினா நம்மளுடைய வீடியோவை எப்படி வந்து அந்த குவாலிட்டி வந்து நல்ல ஒரு குவாலிட்டில வீடியோ வந்து கொடுக்கிறது அந்த மாதிரி கேட்பாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு என்னன்னா DSLR கேமரா இருந்தா தான் நம்ம சூப்பரா வீடியோ எடுக்க முடியும் அந்த மாதிரி நினைப்பாங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இல்ல ரொம்ப வந்து காஸ்ட்லியான ஃபோன் வச்சிருக்கணும் அப்பதான் வந்து சூப்பரான வீடியோ வரும் அப்படி நினைப்பாங்க. அதே மாதிரி ஆடியோலயும் ஒரு சில பேருக்கு வந்து டவுட் எல்லாம் இருக்கு. சோ அதுக்காக இந்த வீடியோ மெயினா வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கலாம். வீடியோ எடுத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒரு நார்மலான ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தாலே போதும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஃபோன்லையுமே நமக்கு வந்து கேமரா ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே நமக்கு ரொம்ப ரொம்ப தாராளமான ஒன்று. ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய லைட் வச்சிருக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. என்னன்னா இப்போ இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு லைட்டும் எதுவுமே கிடையாது. இந்த வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஏன்னா நான் எந்த ஒரு லைட்டுமே யூஸ் பண்ணலை. ஆனால் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சன்லைட் கூட நீங்கள் டைரெக்டாலாம் இல்லை. இப்போ நான் வந்து டே டைமில் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து டோரை வந்து ஜஸ்ட் திறந்து போட்டுட்டு வீடியோ வந்து எடுத்துகிட்டே இருக்கேன். ஸோ அவ்வளோதானே தவிர இதில் எந்த ஒரு லைட் எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டில் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறீங்கன்னா கட்டாயமாக நமக்கு லைட் வந்து வேணும். எப்படி வேணும் அப்படிங்கிறதே சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அது வந்து சொல்கிறேன். அதாவது நான் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 2 அம்ப்ரெல்லா லைட் வந்து 2 சைடு வந்து வச்சிருப்பேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் லைட் ஒன்று வச்சிருப்பேன். இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய டியூப்லைட் அந்த மாதிரி வந்து இருக்கும். அதாவது லைட் எப்படி இருக்கணும்னா நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட் வர்றது மாதிரி இருக்கணும். 2 சைடுல இருந்து 2 லைட் வந்து வர்றது மாதிரி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து இருக்கும். அதே மாதிரி நீங்க இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மொபைல் வந்து ரெக்கார்ட் பண்றோம்ல, மொபைலா இருக்கட்டும் கேமராவா இருக்கட்டும் ஏதோ ஒன்று, அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த லென்ஸ் இருக்கும்ல அதை கட்டாயமா நீட்டா தொடச்சிட்டு தான் நம்ம வந்து வீடியோ வந்து எடுக்கணும். ஏன்னா வந்து நிறைய நேரங்களில் நமக்கு வந்து அதை பத்தி யோசிக்கவே மாட்டோம். வீடியோ எடுத்துட்டே இருப்போம். பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மங்கலா வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஃபிங்கர் பிரிண்ட் இல்லைன்னா ஏதாவது டஸ்ட் வந்து அந்த கேமரா மேலே அந்த லென்ஸ் மேலே அப்படியே வந்து இருக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த மொபைலில் இருக்கக்கூடிய அந்த கேமரா வந்து நீங்கள் வந்து தொடச்சிக்கோங்க. ஒரு நல்ல துணி வச்சு லைட்டாக தொடச்சி விட்டுக்கோங்க. தொடச்சி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப வந்து நீட்டாக வந்து இருக்கும் வீடியோ பார்க்குறதுக்கு. ஸோ இவ்வளோ தான் வீடியோவை பொறுத்தவரையில். ஸோ வந்து நம்ம வச்சிருக்கக்கூடிய டிவைஸ் வந்து முக்கியம் கிடையாது, லைட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முடிஞ்ச வரை டே டைமில் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக நீட்டாக வந்து நமக்கு வந்து வரும். அதாவது நமக்கு வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ல இருந்து நமக்கு லைட் வந்து வரது மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லா வந்து இருக்கும். செகண்ட் ஸ்டெப் நம்ம வந்து ஆடியோ வந்து பார்க்கலாம். ஆடியோவை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா எப்படின்னா நம்ம வந்து நமக்கு நிறைய பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து ரெக்கார்ட் ஆயிடும். ஏன்னா நிறைய மைக் நமக்கு அப்படி தான் இருக்குது. ஆனாலுமே நம்ம என்ன பண்ணிக்கணும்னா கொஞ்சம் நம்ம சத்தமாக வந்து பேசிக்கலாம். ஸோ வந்து எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய அந்த சவுண்டு வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து நமக்கு ரெக்கார்ட் ஆகும். நம்ம பேசுறது அதிகமாக கேட்கும். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஃபேன் போடக்கூடாது. ஃபேன் போட்டோம் அப்படின்னா அந்த சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நமக்கு சரியாக தெரியாமல் இருந்தாலும் அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ எடிட் பண்ணும்போது கட்டாயமாக அது வந்து ரொம்ப ஒரு நாய்ஸாக தான் இருக்கும். அதையெல்லாம் நம்ம வந்து ரொம்ப ரிமூவ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். என்னோட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்காக எந்த ஒரு ஆப் எந்த ஒரு சாஃப்ட்வேர் எதுவுமே நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் ஜஸ்ட் ஃபேன் எதுவுமே போட மாட்டேன். சும்மா உட்காந்து வந்து கொஞ்சம் நமக்கு சொட்டிங் ஆக தான் செய்யும். இருந்தாலும் நான் வந்து அப்படியே வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணி நம்ம வந்து எடிட் பண்ணி போட்டுருவோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நம்ம வந்து பேசக்கூடியது வந்து ஆடியோ வந்து நல்லா வந்து சத்தம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து எடிட் பண்ணும்போது அதுலேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் வந்து கைன்மாஸ்டர் வந்து யூஸ் பண்ணுவேன். நான் உங்களுக்கு ஜஸ்ட் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து போட்டு விட்றேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம் வந்து நம்ம ஒரு 200ல வச்சுட்டு ஒரு ஆட்டோ செட்டப் இருக்குது. அதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆடியோ வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மைக்கு பொறுத்தவரையில் நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து போயா மைக் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கு இல்லாமல் கூட நம்ம வந்து கொஞ்சம் சத்தமாக பேசணும்னா டைரெக்டாக கூட நம்ம வந்து ஃபோனில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இல்லை உங்களுக்கு வந்து அதுக்கு இங்கே காசு செலவு பண்ணி வாங்க முடியும் அப்படின்னா போயா வந்து வாங்குறது நல்லா வந்து இருக்கும். அதுவுமே நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு அந்த லிங்க் வந்து கொடுத்து விட்றேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து போட்டுப்போம்ல அதில் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளோட பேக்ரவுண்டு கொஞ்சம் வந்து பிளைனாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து நம்ம உட்கார்ந்துருக்க இடத்துல அந்த வால் எல்லாம் சரியா இல்லாமல் இருந்தால் கூட நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வால்பேப்பர் அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். உங்களுக்கு பார்த்து தெரியும். இதில் வந்து இந்த ஒயிட்டாக இருக்கிறதுக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒயிட்டுக்கும் கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் தான் நான் ஒட்டி இருக்கிறது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு பிளாக் கலரில் ஒரு பேப்பர் வந்து வீடியோ வந்து போட்டிருப்போம். சேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர். அதுவுமே நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பேக்ரவுண்டு கூட ஒயிட்டாக வைக்கலாம், பிளாக்காக வைக்கலாம். இல்லைனா வேறு ஏதாவது ஒரு பிளைனாக ஒரு கலர் வந்து வாங்கி நம்ம வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி ஒட்டுறதுனா கூட நம்ம வந்து நம்மளோட வீடியோவை இனிமே வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணி காமிக்கும். ஸோ இவ்வளோ தான் நான் வந்து யூஸ் பண்ணக்கூடியது. நான் டே டைம்லனா லைட்டை யூஸ் பண்ண மாட்டேன். நைட்டில் அப்படின்னா 2 அம்ப்ரெல்லா லைட் ஒரு ரிங் லைட் வந்து
வந்து யூஸ் பண்ணுவேன். அப்புறம் டியூப்லைட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் மைக்கை பொறுத்தவரை போயா மைக் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டீங்க, நீங்கள் எப்படி வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்க, ஆடியோ எல்லாம் போடுறீங்க அப்படின்னு கேட்டீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.